போகல, நேர் போய் ஒரு மண் ரோடு போது அது நம்ம தோட்டம். சும்மா அங்கே மாதிரி எல்லாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் மார்னிங் அப்படிங்கிறது அடிச்சுக்கவே முடியாது. அன்றைக்கி நவி ஊரில் இருந்தோம். முந்தின நாள் சாயந்தரமே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். இது அடுத்த நாள் காலையில் எழுந்து நான் எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு நவி, என் தம்பி, அதுக்கப்புறம் நவி அவங்க அப்பா, எங்கள் மாமா, சுபா, அவங்க 4 பேருமே வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தோம் பசங்களோட. ஸோ அந்த ஒரு டே எப்படி போச்சு அப்படின்னு உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். துகில் குட்டி தூங்கிட்டு இருந்ததுனால நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அதாவது சின்ன குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு, இங்கே நீ சாப்பிட்லன்னா பாரு பூச்சாண்டி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு விழ வேண்டிய ஆள்லாம் எனக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு. மசால் தோசை செஞ்சுருந்தாங்க நவி அவங்க அத்தை. இங்கே பாருங்கள், உள்ளேருந்து ஏதோ மெஸ்ஸிலேருந்து சாப்பாடு வர்ற மாதிரி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த மசால் தோசை பிடிக்கலை. பிளெயின் தோசை வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். மசால் தோசையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுனால அது இப்போ எனக்கு போயிட்டுருக்கு. அந்த அன்னைக்கு நாங்கள் தான் லீவில் இருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் இங்கே போயிட்டு தானே இருக்குது யூஸ்வலாக. அந்த பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க பொண்ணுங்கள்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க நினச்சிருப்பாங்க, என்னடா இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்துட்டு அவங்க அம்மா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. இன்னொன்று யோசித்து பார்த்தா அந்த ஏஜில் பஸ் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்போது என்னோடய ஏஜில் இருக்கிறவங்க யாரையாவது நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் நினப்பேன், நமக்கும் எப்போ இந்த மாதிரி ஏஜ் வரும், ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்களே, படிக்க சொல்கிறாங்களே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கிற பசங்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா பேசாமல் ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோணுது. சும்மாலாம் சொல்லலை போல இருக்குங்க. யாரோ பெரிய அனுபவப்பட்ட அனுபவசாலி தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற பழமொழியை எழுதியிருக்க முடியும். கைக்கு வச்சுருந்த மருதாணியெல்லாம் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வைக்கலாமா அப்படின்னு செடியை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருச்சு. கத்திரிக்காய் நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நல்லா எடுத்துகிட்டு இருந்ததான். இப்போ சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி இருக்குது. காலையிலேயே கொஞ்சம் ஹெவியாக மசால் தோசையெல்லாம் சாப்பிட்டதுனால நல்லா நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கே போய் இந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தா பசங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. துகில் குட்டிக்குமே கொஞ்சம் வேடிக்கை காட்டலாம். அதனால் போகலாம், சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால முகில் சார் நல்லபடியாக நல்ல பையனாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முகிலுக்கெல்லாம் இப்போ அதிகமாக வெளியில் வர்றதை விட இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்றான். யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு சோஃபாவையோ சேரையோ பிடிச்சி உட்காந்து அவன் பாட்டுக்கு ஒன்று அங்கே இருக்கிற டாய்ஸை வச்சு விளையாடுறான், இல்லைன்னா டிவி பார்க்குறான். இது ரெண்டை தவிர அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவனுக்கு தோணவே மாட்டேங்குது. ஆனால் எழில் பூனைக்குட்டி மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறான், எல்லா பக்கமும் போகணும்னு ஆசைப்பட்றான். மேபி அந்த வயசாக என்னன்னு தெரில. பெரியம்மா துணியெல்லாம் துவைச்சி பக்கெட்டில் வச்சுருந்தாங்க. நான் காய போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கேட்டை தான் திறந்தாங்க. எனக்கு முந்திட்டு இங்கே வந்துட்டான் அவங்களோட. இப்போது நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வீடியோ எடுக்காமல் பாவம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. அதை நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரியம்மா எண்ணெயும் துவைச்சி அந்த கொடியில் காய வச்சுருப்பாங்க. நானும் ஒரு 4-5 தடவை கேட்டு பார்த்தேன். பெரியம்மா துணியை கொடுக்குற மாதிரியே இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த பூ பேர் டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு பாட்டு கூட பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லையா, கேபர் வாசுகி படத்தில், ஃபிரெஞ்சி பாணி, அந்த பூ இதுதான். ஆனால் தமிழில் நம்ம ஊர் பக்கம்லாம் இதை சம்பங்கி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது மாலைக்கு போடுற சம்பங்கி வேறு. ஆனால் எல்லாமே இந்த பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். ஆனால் அந்த சம்பங்கி வேறு, இந்த சம்பங்கி வேறு. இதை வந்து நில சம்பங்கி அப்படின்னும் சொல்லுவாங்க. நமக்காகவே ஒரு பூ இங்கே விரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அரளி வந்து இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் பெரிய அரளி சைஸ் அப்படி இருக்கும் இந்த பூ. மொட்டாக இருக்கும்போது பெரிய முல்லைப்பூ சைஸுக்கு இருக்குது, விரிஞ்சு இருக்கும்போது பெரிய அரளி சைஸுக்கு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் ரொம்ப அழகாகவே இருக்குது.
வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். அது மேலே ஒரு தனி பிரியம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி ஆசைப்பட வைக்கிறது எது தெரியுங்களா? அந்த காலையில் நேரம் தான். வில்லேஜுக்குள்ளே காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வெயில் வர்றதுக்குள்ளே அப்படியே சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மீறி நமக்கு அது மேலே ஒரு ஆசை வந்துடும். இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம துகில் சார் எந்திரிச்சிட்டாரு. அவனுக்கு என்னென்னா, நமக்கு வாழ்விடா, எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஏதோ இந்த அத்தை எங்கேயோ தோட்டத்துக்கு போகிறங்கிறா, அவளோட சேர்ந்து நம்மளும் போயிட்டு வந்துட்டோன்னா நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி வந்துட்டாரு. வீட்டிலிருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது தோட்டம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வண்டியில் அம்மாவை. ஏற்கனவே முகிலையும் எழிலையும் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. நான் சரி அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பொறுமையாக அப்படியே ஜாலியாக நடந்து பார்த்துட்டு போகலாம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்ட்டு நான் நடந்து போயிட்டுருந்தேன். கொண்டு போய் அம்மாவையும் இறக்கி விட்டுட்டு திரும்பவும் வந்தாங்க. சரி அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சா யூட்டன் போட்டு, வா கண்ணு வந்து உட்காரு அப்படின்னாங்க. என்ன நீங்கள் மினி பஸ் மாதிரி இத்தனை ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீ உட்காரு சாமி, இதை விட வீட்டில் போய் ஆக போகிற வேலை எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க காலையில் அங்கே வீட்டுக்கு வரும்போது யாரையோ போய் பார்த்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வரணும் அப்படின்னா அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே மறந்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரு செல்வா கிடைக்கணுமே. யாரா இவ கேமராவை தூக்கிட்டு வந்திருக்கிறான்னு பாக்குது. கோட்டா எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணு. 3 இருக்காடி. வாவ், எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அதுவும் விளையாடுதுடா. கீழே குனி, கீழே குனி. நவாப்பழ மரம் தான் இது. ஆனால் இது எப்படின்னா அந்த சீசன் டைமுக்கு தான் இங்கே பூ வைக்கவே ஆரம்பிக்கும். நாங்கள் ஊருக்கு வர்ற டைமில் இங்கே இருக்காதா, அப்போ மாமா என்ன பண்ணுவார், தெரிஞ்சவங்க தோட்டத்தில் இருக்கிற இன்னொரு மரத்துலேருந்து எங்களுக்கு பழம் பறித்து கொடுப்பாரு. அப்படி தான் அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்திருந்தேன். எழில் எப்படி எல்லாத்தையும் பார்த்து வெளியில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானோ, நான் சொன்னேன் இல்லைங்களா, முகிலுக்கு வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ அங்கே பூட்டி இருக்கிற ரூமை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணுமா. எல்லாம் இந்த டூல்ஸ் தான் இருக்க போகுது. இந்த மண்வெட்டி, கடப்பாரை இந்த மாதிரியாக தான் இருக்கும். அதை வச்சு அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க, ஆனாலும் திறந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால பெரியம்மா திறந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இவங்க க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்க போல். அவங்க வீட்டுக்கு வரும்போது துகில் அவங்கக்கிட்ட தாண்டிக்கிட்டு போவானாம். அவங்க தூக்காமல் போயிட்டாங்கன்னா அழுன்னு அழுவானாம். அப்படிப்பட்டவங்க இப்போ வந்து நிற்கிறாங்கல்ல முன்னாடி, ஆனால் அவங்கள சட்டையே பண்ணலைங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற நாயை பார்க்கணுமா, ஆடு மாடை பார்க்கணுமா. ஆனால் என்ன பண்ணுறது, டெய்லியும் தூக்கிட்டு வர முடியாது. இப்போ காத்தடி காலம் அப்படிங்கிறதுனால காற்று செம்மையாக வீசுது. அது அவனுக்கு சேராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் நேரமே வந்துடலான்ட்டு வந்தோம். ஆனால் அவ்வளோதான், ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே மறுபடியும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நான் அம்மா எழில் மட்டும்தான் இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். நான் ஊருக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே இந்தியன் விலாக்ஸை மிஸ் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு எனக்கு 100% சொல்ல தெரியலை. ஆனால் இந்த வீடியோ இப்போ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வருது. என்ன பண்ண முடியும், நாள் வந்துட்டு வேகமாக ஓடுது. அங்கே இருக்கிற வரைக்கும் எப்படா நாள் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து இறங்கின நாள்லேருந்து அப்படியே கடகடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. முருங்கைக்காயை பார்த்தா என் பசங்க 2 பேருக்கும் எப்படி தான் இருக்குன்னு தெரில. டெய்லியுமே முருங்கைக்கான்னே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா அவனுங்களுக்காகவே தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றது பிரச்சனை கிடையாதுங்க, சாப்பிட்டா நல்லது தான். ஆனால் யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க என்னப்பா சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு முருங்கைக்காய் வேணும் அப்படிங்கிறானுங்க.
அவங்கள என்ன பார்ப்பாங்க, என்ன எனக்கு தான் சரியாக கேட்கலையா, என்ன சொல்கிறாங்க, முருங்கைக்காய் வேணுங்கிறாங்களா அப்படின்னு. எனக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னே தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பேன். நான் நிறைய லைவ் ஆடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் காற்று பார்த்தீங்களா ரொம்ப பலமாக வீசிக்கிட்டே இருந்தது. சுத்தமாகவே அந்த ஆடியோ கிளாரிட்டி இல்லை. அதனால தான் என்னால் ஆட் பண்ண முடியலை. ஃப்ரெஷ்ஷாக கடலை செடியிலிருந்து அப்போவே மண்ணுக்குள் இருந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த மண் வாசனையோட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா! ஆனால் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க கடலை, அதனால் என்னால் அது டேஸ்ட் பண்ண முடியல அந்த அன்னைக்கு. கை கெட்டினது வாய் கெட்டலை. அதே லிஸ்ட்டில் இன்னொன்று இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பொதன்னு 4 உயரத்துக்கு வளர்ந்துருக்கும். அப்படியே பார்க்குறப்போ ஒரு ஏக்கம் தானாக வரும். கறிவேப்பிலை செடியை தாங்க சொல்கிறேன். அந்த ஃபீலை அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெரியம்மாலாம் இருக்காங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 4-5 பையில கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போனால் கிடக்குது சாமி அப்படிம்பாங்க. மாம்பழத்தையுமே அப்படி தான் சொன்னாங்க. 4-5 பையில போட்டு எடுத்துகிட்டு போ, ஆசை தீர போய் அங்கே சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு. அவ்வளோதான் பெரியம்மா, எங்களை செக்யூரிட்டி செக்கில் அப்படியே தொக்கா கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சாப்பிட்றதுக்கு, சுற்றுறதுக்கு, பார்க்குறதுக்கு இருக்கிற இடங்களை தவிர அங்கே இருக்கிற மனுஷங்க நம்ம மேலே வந்துட்டு இந்த பாசத்தெல்லாம் கொட்டுறாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் 2-3 வருஷம் கழித்து நான் வரணும் அப்படிங்கிறதே அந்த ரியாலிட்டியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது என்ன. வெங்காயம் போட்டிருக்காங்க, அதாவது வரப்பு சுற்றி வெங்காயமும் உள்ளுக்குள்ளே மிளகாய் செடியும் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு புளிய மரம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரத்து புளி தான் லாஸ்ட் டைம் எனக்கு கொட்டையெல்லாம் எடுத்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த தடவையுமே கொஞ்சம் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. போகிறப்ப நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து சுத்தமாக டைம் கிடைக்கிறதே இல்லைங்க. அதுவும் வெளியிலலாம் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பயங்கர டயர்டாக இருக்குது. கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்படின்னாலும் 1-2 கமெண்ட் பண்ணவே என்னை அறியாமல் அப்படியே தூங்கிடுறேன். வீடியோஸ் எல்லாம் கூட எடிட் பண்ணுறதுக்கே பிடிக்கிறதே இல்லை. ஒரு நாளில் உட்காந்து ஒரு 4 வீடியோ 5 ஷார்ட்ஸ் அப்படின்னு எடிட் பண்ணி வச்சுட்டு அப்படி தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறீங்க அப்படின்னு. கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். யூடியூப் அப்படின்னு வந்துட்டோன்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுவே எனக்கு 4 வருஷம் ஆயிருக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் 6 மந்த்ஸ்லேயே 50K வந்துருச்சு, 5 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்துட்டு 100K வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி வரலை. 4 வருஷம் ஆயிருக்கு. எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். தோட்டத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ட்ராப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த அத்தையோட வீட்டில் இருக்கிறது தான் இது எல்லாமே. எல்லார் வீட்லேயுமே அந்த முந்தைய ஜென்ரேஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்பத்தா அம்மச்சின்னு அவங்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அவங்க தவறினதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அது எல்லாத்தையும் விற்றுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விற்றுருவாங்க. அப்படி இல்லைன்னா போட்டுட்டு வேறு ஏதாவது பாத்திரம் வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா அதை சேர்த்து வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த அத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க போல். அது எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு பிடிச்சி திட்டினாங்களாம். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கணுமே, எதுக்கு இதெல்லாம் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பேசாமல் தூக்கி லாஃப்ட்டில் போடுங்க அப்படின்னு. அவங்க உள்ளே போனேன்னு அதான் சொன்னாங்க. கண்ணு அம்மா சொல்லி தான் நான் இதெல்லாத்தையும் இன்னும் வச்சுருக்கேன், இல்லாட்டி எனக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷைனோடு இருக்கும். இப்போ அதெல்லாமே கொஞ்சம் பழசாயிருச்சு இல்லைங்களா, அதனால உங்களுக்கு அந்த ஷைன் தெரியலை. நிறைய பேர் வந்துட்டு துணியெல்லாம் போட்டு மூடி வைக்கவே இல்லை. நானும் 2-3 பேர் வீட்டில் நோட்டீஸ் பண்ணிவிட்டு கேட்டேன், துணி போட்டு வச்சுட்டா டஸ்ட்டு பிடிக்காதில்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க எல்லோரும் சொல்கிற ரீசன் என்னென்னா, துணி போட்டு வச்சா பள்ளியாக போய் ஃபுல்லாக அண்டிக்குது, அதுக்கு துணி போடாமல் இருந்தால் அப்பப்போ எடுத்து கழுவிட்டு நாங்கள் மேலே வச்சுக்குவோம், அது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பாத்திரத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து வெங்கல கிண்ணம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் காடு மேடலெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்து இந்த கிண்ணத்தில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்களாம். நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய பவுலா அப்படின்னு. ஆமாம், வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும்ல அப்படின்னாங்க. ஆனால் அதை தூக்குனேங்க, அதை தூக்குறதுக்கே நான்லாம் தனியாக சாப்பிட்ணும் போல், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. எப்படி இவ்வளோ வெயிட்டான பாத்திரத்துலலாம் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னே தெரில. நம்ம தலைமுடியெல்லாம் சிக்கெடுக்கிற மதிகோதி பார்த்தீங்களா, வெங்கலத்திலேயே வச்சுருக்காங்க அந்த காலத்தில். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, இதெல்லாம் ஏதாவது டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணி கீழே வச்சுக்கோங்க, அன்றைக்கே நான் அப்படி தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஃப்ளவர் வேஸு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத தூக்கி எதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பழனியில் அம்மா கிட்ட இருக்கிறது சும்மா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான், ஒரு 4-5 தான் இருக்கும். அதில் அம்மா இந்த மாதிரி தான் ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அந்த அத்தை இருந்துட்டு, போங்கா இந்த வேலையை நான் எந்நேரம் பார்க்குறது அப்படிங்கிறாங்க. எல்லாமே வெண்கல பாத்திரம் தாங்க. அதில் நிறைய கலெக்ஷன்ஸை நான் கீழே எடுத்து வைக்கல, ஏன்னா எல்லாம் வெயிட்டாக வேறு இருந்தது. ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கிறதா இருக்கும். ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுனால அதை மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை விடவே இன்னும் அந்த அடுக்கடுக்காக இருக்கிற அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. ஆனால் யார் வீட்லையாவது இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்துட்டு காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். பத்திரமா வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த டீ காஃபி குடிக்கிற நேரம் இது கிடையாது தான். நான் அதிகமாக குடிக்கவும் மாட்டேன். ஆனால் ஊருக்கு போனதுலேருந்து அந்த நேரங்காலம்லாம் பறந்து போயிடுச்சு. சூப்பராக ஒரு இஞ்சி டீயும் காரப்பொரியும் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேலே நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக 2 பேர் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை விடவா நியூஸு அப்படின்னு அதைத்தான் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எழிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அவன் என்ன நோண்டிக்கிட்டு இருந்தான். லாங் வீடியோஸே நிறையா இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். இது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான். நவி குமாரபாளையம் போய் இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. துகிலை பார்த்துட்டு வரலான்ட்டு இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ தான் நான் இந்த விலாக் எடுத்தேன். அதை எடிட் பண்ணுற ஐடியாவே ஃபஸ்ட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் எடிட் பண்ணிடலான்ட்டு தான் உட்காந்தேன். ஆனால் அதில் மோஸ்ட்டாக நிறையா இன்டோர் விலாக்ஸாக இருந்தது. எடிட் பண்ணும்போது எனக்கு ஏதோ மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சு. சரி, கண்ணு குளிர்ச்சியாக இந்த மரம், செடி, வரப்பு இதெல்லாம் நமக்கே பார்க்குறக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை எடிட் பண்ண ஆரம்பித்து அப்படியே டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரில, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. இங்கே பெரியம்மா வீட்டில் பூண்டு நிறையா இருந்தது. என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்கவும் நான் பூண்டு குழம்புன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு எங்கள் அம்மாட்டிருந்து. என்னன்னு பார்த்தா, இந்த பூண்டு குழம்புக்கு நம்ம ஊரில் என்ன மவுசுன்னு நினைக்கிற நீயே அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி நமக்கு தான் இன்ஸ்டாவில் நிறையா ரீல்ஸ் அந்த மாதிரி வருது போல் அப்படின்னா. எங்கள் அம்மா இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை, யூடியூப் தான் அப்பப்போ ஏதாவது சீரியல் 1 2 பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இல்லத்தரசிகள் வீட்டுக்குள்ளேயும் போய் இந்த பூண்டு குழம்பு நுழைஞ்சிருக்கு. சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுட்டா போதும், இந்த குழம்பு டக்குன்னு வச்சிடலாம். பெரியம்மா சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட பூண்டு குழம்புலையே இது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 4 கரண்டி மட்டும் தனியாக எடுத்து இங்கே டைனிங் டேபிளில் வச்சுருந்தாங்களா, அதை மொத்தத்தையும் நானே காலி பண்ணிட்டேன். பருப்பு இருந்தது, இதை உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பருப்பு ரசம், இதோ என் பசங்களுக்கு பிடிக்கும்னு முருங்கைக்காயை பொரியல் பண்ணியிருக்காங்க. சுயம் சுட்டு கொடுத்தாங்க. அந்த சுயம் செய்கிறது அம்மா ஒரு நாள் பழனியில் செஞ்சாங்கன்னு அதுவுமே ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ரெசிபீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பூண்டு குழம்பு ரெசிபியுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போது அதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு தோண மாட்டேங்குது. ஊருக்கு போயிட்டு ஒவ்வொரு ரெசிபீஸாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிக்கவும் நவி, கோபி எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டாங்க. பர்த்டே விஷஸ் மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். மகேஸ்வரி ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு பர்த்டே, ரேவதி அவங்களுக்கு ஆனிவர்சரி, ரேஷ்மி கார்த்திக் அவங்களுக்கும் ஆனிவர்சரி. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பபாய்.